அஷ்டமி திதி என்று சொன்னால் இன்றைய திதிக்குரிய கணபதி என்பவன் நமக்கு உச்சிஷ்ட கணபதி. ஒரு வாழ்க்கையில் கீழ் நிலையில் போய்விட்டேன், என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லையா, கரையேற்றுவதற்கு யாரும் இல்லையா என்று சொன்னால் சற்று பள்ளமான இடத்திலே அமர்ந்து கொண்டு நாம் தருவதை ஏற்றுக்கொண்டு நம் உள்ளத்திலே குடியிருந்து நம்மை கை கொடுத்து தூக்கக்கூடிய கணபதிக்கு பெயர் உச்சிஷ்ட கணபதி என்று பெயர். நம் உடலிலே ஹார்மோன்ஸ் என்கின்றோம், எச்சல் என்கின்றோம். அதெல்லாம் இந்த உச்சிஷ்ட கணபதியின் பேரொருட்கருணையினால் தான் செயல்படுகிறது என்பார்கள். துன்மந்திர பாதிப்புகள் என்று பலரும் அஞ்சிக் கொண்டிருப்பார்கள். அது போன்றவற்றிலும் காப்பாற்றக்கூடியவன், கரையேற்றக்கூடியவன் உச்சிஷ்ட கணபதி. அன்பை மட்டுமே நம்மிடம் எதிர்பார்ப்பவன் இந்த கருணை வள்ளல். இன்றைய திதி நித்யா தேவதைக்கு பேர் துவரிதா அப்படின்னு பேர். துவரிதா என்று சொன்னாலே வருங்காலத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே பவிஷ்ய புராணம் என்பதினிலே குறிப்பிடப்படக்கூடிய தேவதை. நாம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று பேசுகிறோம், விஞ்ஞானம் என்றெல்லாம் சொல்கிறோம். இதை பற்றியெல்லாம் மேற்கோள்கள் பவிஷ்ய புராணம் என்ற நூலிலே பல ஆயிரம் ஆண்டுகள் முன்னால் தரப்பட்டன. அந்த பவிஷ்ய புராணத்திலே வருங்காலத்தின் தேவதையாக குறிப்பிடப்படுபவள் துவரிதா. நம்ம வருங்காலம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். அதே போல் இன்று ரேவதி நட்சத்திரம் பெண் யானையை குறியீடாக கொண்டது. சமநோக்கு நாள் என்று சொல்லக்கூடிய வகையிலே சமநோக்கு நட்சத்திரம், புதனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம், காலபுருஷ தத்துவத்தில் இறுதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம், ஒரு ஆன்மீக தேடுதலை குறிக்கக்கூடிய நட்சத்திரம், தன்னை அண்டியவர்களை காப்பாற்றி வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை படைத்த பூஷான் ஆதித்யன் என்பவரது ஆதிக்கத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம். புதன் என்ற ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் தன்னுடைய நட்சத்திரத்திலே தானே நீச்சம் ஆகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரேவதி நட்சத்திரம் என்று சொல்லிவிட்டாலே அது நமக்கு எங்கே வரும், நமது இதில் நவாம்சத்தில்னு உடனே மனசில் வரணும். ரேவதி முதல் பாதம் என்றால் தனுசில் வரும். ரேவதி இரண்டாம் பாதம் என்று சொன்னால் அது மகரத்தில் வரும். ரேவதி மூன்றாம் பாதம் என்பது நமக்கு கும்பத்தில் வரும். ரேவதி நான்காம் பாதம் என்பது நமக்கு மீனத்திலே வந்துவிடும். அப்போது ரேவதி நான்காம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது வர்க்கோத்தமம் ஆகும் என்பதும் மனதிலே ஒரு ஓரத்திலே வைத்துக்கொள்வோம். இன்றைய நாளின் கரணம் விஷ்டீகரணம். விஷ்டீகரணம்னா உடனே நம்ம சொல்லக்கூடியது அதற்கான இதை பத்திரை கரணம் என்றும் சொல்லுவார்கள். அதற்குரியதை கோழி என்பார்கள். அங்கே வடநாட்டிலே ஆந்தை என்பார்கள். உண்மையிலே விஷ்டீகரணத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நாம் ரத்னகோசம் என்ற நூலிலே எடுத்து பார்க்க வேண்டும். இந்த ரத்தன கோசம் என்ற நூலிலே தான் விஷ்டீகரணத்துக்குரிய தேவதையை பற்றி சொல்லியிருக்கிறான். அது என்ன அப்படின்னா, ஒரு கழுதையின் முகம், ஒரு 7 கரங்கள், 3 கால்கள் கொண்ட ஒரு அசுரத்தன்மை படைத்த ஒரு பிறப்பு ஈசனிடம் செல்கிறது. ஐயா, எனக்கு ஏதோ ஒரு நல்வ வழி காட்டுங்க ஐயா. இறைவனிடம் எப்படியாக இருந்தாலும் சரி, நீ அசுரத்தன்மை கொண்டவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, தீயவனாக இருந்தாலும் சரி, அவனிடம் சென்று விட்டால் அவன் ஏதோ ஒரு வகையிலே காப்பாற்றி கரையேற்றி நன்மையை தந்து விடுவான். அப்பொழுது இந்த விஷ்டி என்று சொல்லக்கூடியது ஒரு அசுர உணர்வினாலே உலகிலே தோன்றி, ஐயா எனக்கு ஒரு இடம் கொடுங்களேன், உங்ககிட்ட வாசுகின்ற நாகம் இருக்கிறது, எத்தனையோ நல்லவர்களும் வருகிறார்கள், தீயவர்களும் வருகிறார்கள், எனக்கு ஒரு பதவியை கொடுங்கன்னு சிவபெருமான்கிட்ட கேட்டது. அப்பொழுது சிவபெருமான் சொல்கிறார், கலியுகத்திலே மக்களுக்கு எல்லா தீய குணங்களும் வந்துவிடும். குருவை அவமதிப்பார்கள், தேவையில்லாத தவறான செயல்களில் ஈடுபடுவார்கள். இதிலிருந்தெல்லாம் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு போதனையை தந்துவிட வேண்டுமே என்பதற்காக உனக்கு ஒரு பதவியை தரேன். இன்றிலிருந்து நீயும் என் காதில் ஒரு ஆபரணம் போல இருப்பாய். மக்கள் எப்பப்பெல்லாம் தப்பு செய்கிறானோ அப்போல்லாம் நீ என்கிட்ட வந்து அதை பெட்டிஷனை கொடுக்கலாம். உனக்கு 7 வகையான தன்மைகளை தருகிறேன். சிவபெருமான் தொடர்கிறார், உனக்கு 7 விதமான தன்மைகளை தருகிறேன். ஹன்சினி, இப்போ சுக்ல அஷ்டமின்றதுனால அவள் பேர் ஹன்சினி. இல்லைன்னா நந்தினி, திரிசிரா, சுமுகா, அதே போல் கராளிகா, வைக்கிருதி, வைத்திருதி வேற, வைக்கிருதி வேற, ரௌத்ரமுகி, சதுர்முகி என்று 8 விதமான வடிவங்களை தருகிறார். 8ம் அதி அழகான வடிவங்கள், மனிதனை நினைத்தாலே மயக்கக்கூடிய வடிவங்கள். அவை 8மே வருங்காலத்திலே ஏற்படக்கூடிய அதீத விஞ்ஞான வளர்ச்சிகளின் குறியீடாகவும், அதை மனிதன் எவ்வாறு தவறாக பயன்படுத்தி கலியின் மாயையில் சிக்கிக்கொள்வான் என்பதையும் குறிப்பதாகவும் இருக்கக்கூடிய
வடிவங்கள். அந்த 8 வடிவங்கள தருகிறார். இந்த 8 வடிவங்களையும் தந்து, நீ ஒரு மாதத்திலே எப்போல்லாம் அந்த 8 முறை நிகழ்கிறாயோ, அதுக்கு ஏத்தாற்போல உன் பெயர் மாறும். இன்று நமக்கு இருக்கக்கூடிய வடிவத்தின் பெயர் ஹன்சினி என்று பெயர். அந்த 8 பேருமே கேட்கறதுக்கே அழகா தான் இருக்கும். இது நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஒரு பிரச்சனையான பொருளை அழகான பேக்கிங் பண்ணி தருவதைப் போல. கலியுகத்திலே மக்கள் எப்போதெல்லாம் தவறு இழைக்கிறார்களோ சிலர் கேட்பாங்க, "அவன் தப்பே பண்ணிட்டு இருக்கான் சார். எப்ப பார்த்தாலும் வளர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கான். ஏனுங்க?" அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அதற்கு காரணம் இந்த வரம் தான். அப்பொழுது என்ன சொல்லிவிடுகிறார், "கலியுகத்திலே எங்கெல்லாம் தவறு செய்கிறார்களோ, நீ எனக்கு இன்ஃபர்மேஷன தந்ததுக்கு பிறகு, இந்த 8 வடிவங்கள்ல ஏதோ ஒரு வடிவத்தை எடுத்து, அவனை இன்னும் மாயையில் சிக்க வைத்து, அந்த உலக மாயையிலே அவன் வீழ்கின்ற பொழுது, அவனுக்கு உரிய கர்மாவின் அடிப்படையிலே அவன் அவனது தண்டனையை அனுபவிப்பான்" என்று சொல்லிவிடுகிறார். அதனால தான் இந்த விஷ்டீகரணம் மிக மிக சிறப்பானது. இது ஒரு விஷக்கரணம், ஸ்திர கரணம். அப்போ இந்த ஸ்திர கரணத்தில இதுலருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? அப்படின்னு பிரம்மாவ சென்று கேட்கிறார். சிவபெருமானே இப்படி ஒரு வரத்த குடுத்துட்ட இந்த விஷ்டிக்கு, இவ வந்து ஏதோ ஒரு வகையிலே தவறு செய்து உலகத்திலே மக்களை மாயையில் சிக்கிவிட்டால், நான் என்ன செய்வது? அப்படின்னார். அதற்காகத்தான் அஷ்டமியிலே பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த விஷ்டி நிகழ்கின்ற 8 காலங்கள் வரும். அதை பற்றி மற்றொரு சிறிய இதே போல ஒரு டிட்பிட்ஸ் வகுப்பாகவே நடத்தி விடுவோம். அதுபோன்ற காலகட்டங்களிலே சிவ வழிபாடோ, அன்னை பராசக்தியின் வழிபாடோ, அல்லது நாராயணன் நாமத்தையோ, அல்லது அவரவர் இஷ்ட தெய்வத்தின் வழிபாட்டையோ மறவாமல் செய்துவிட வேண்டும். எனவே விஷ்டீகரணத்திற்கு பின்னாலே ஒரு பெரும் தத்துவம் உள்ளது. உணர்வோம். மீண்டும் மாலை சந்திப்போம், சிந்திப்போம். சிவ சிவ.